ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா ஹரி. இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக் பற்றி தான் பேசலான்னு சும்மா நம்ம இந்த ரீல்ஸ் பண்ணி பார்த்துட்டே வரும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். அது என்ன ஒரு கவலைக்குரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 10 வயசு பொண்ணு மொபைல் அம்மா தரலன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் மேலே ஏறி நின்று தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இதை நீங்கள் இதில் யாரை குறை சொல்வீங்க? பெற்றவங்களை சொல்வீங்களா, இல்லை குழந்தைங்கள சொல்வீங்களா? இப்போ நடக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸு நான் பெற்றவங்கள தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சொல்லுவாங்க, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அதே தான் சொல்கிறேன். அன்னையோ தந்தையோ 2 பேருமே தான் இதுக்கு பொறுப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நிம்மதிக்காக, உங்கள் வேலை செய்யணுன்றதுக்காக நீங்கள் அந்த குழந்தைகிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் அதோட கான்சன்ட்ரேஷனை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு வயசுலேருந்தே நிறைய பேர் மொபைல் கொடுக்கறத பார்க்குறோம். அதை விட என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, சின்ன குழந்தைகிட்ட ஃபோனை கொடுத்து ஹலோ சொல்லுங்களாம் நம்ம சொல்லி அதை ரசிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது என்ன ஆகிக்கிட்டே இருக்குன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ வராங்க, குழந்தை தொல்லை பண்ணுதுன்னா நீங்கள் ஃபோனை கொடுத்து நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லி அமுச்சிடுறீங்க. சாப்பாடு ஊட்டும் போதும் ஃபோனை காட்டியே சாப்பாடு ஊட்டுறீங்க. அப்போ அவங்க வளரும் போது என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அவங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் ஊட்டி வளர்த்த அந்த கேரக்டர் தான் வளர வளர பெருசாக வரும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் குழந்தைய இதுலேருந்து நீங்கள் வெளியே கொண்டு வர முடியும். நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நைட்டு குழந்தைங்க தூக்கத்தில் கை கேம் விளாடுற மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் கேட்டு ஃபோனை பற்றி கேமை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மென்டலி எவ்வளோ குழந்தைய பாதிச்சிருந்தா அவங்க தூக்கத்தில் கூட அதை பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் குழந்தைய காப்பாற்றணுன்னா நீங்கள் எத்தனை டாக்டர்கிட்ட எங்கே போனாலுமே மாற்ற முடியாது. நீங்கள் மாறினா மட்டும்தான் உங்கள் குழந்தைய காப்பாற்ற முடியும். ஸோ நீங்கள் குழந்தைக்கு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், விளையாடுங்க, ஆடுங்க, பாடுங்க, குதிங்க. அந்த குழந்தைங்களோட வளர்ச்சியும் மூளை வளர்ச்சியும் சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ.